ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக இருட்டாக தெரியுதா. நம்ம வந்து நைட்டு கேமரா தான் போட வந்திருக்கோம். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக ஆச்சு நண்பர்களே. சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து கேமரா நம்ம செட் பண்ணிடுவோம். கேமரா அந்த எடுத்து வந்து கிடக்குங்கண்ணே தெரியாது உங்களுக்கு. இருங்க செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, வழக்கம் போல் நம்மளோட கேமரா எடுத்து வந்தாச்சு. நம்ம வந்து கேமரா வச்சு செட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து கேம்பிங் வீடியோனா கேமரா செட் பண்ணுறதே மெயினாக காமிக்கணும். அதுக்காண்டி வந்து எத்தனை வீடியோவில் செட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிப்பேன். ஏதான கரெக்டாக தெரியுது. ஓகே ஃபஸ்ட்டு பிடிச்சிடுமா தெரியுதுல லைட்டு ஓரளவுக்கு பெரிய லைட் வந்து கேமரா இங்கே காட்டுற அவன் லைட்டே திருப்பி நண்பர்களே. இந்த இடத்துல லைட் வந்து லைட்டாக பெண்டு கிடக்கு. அது முதல்ல இருந்து கேமரானா லைட்டை திருப்பிக்கிட்டு இருக்கேன். நமக்கு லைட்லாம் முக்கியம் இல்லை, வெளிச்சம் அது எங்கிட்ட வேணாலும் தெரியும். கேமரா மட்டும் காமி சரியா? சரிங்க. வாசப்படி கூட வைப்பான். வாசப்படி எப்போதும் போல வச்சு விடு, அதே நமக்கு தோதாக இருக்கும். தெரியுது பக்கத்துல வா, அங்கிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது. தெரியும் இவன்டா காமிக்க மாட்டேன் இன்னைக்கு. நல்லா லைட்டு தெரியல, என்ன கிட்டத்தில் இப்படி வந்துடும்டா குலாசப்பில். இப்போ தெரியுதா அஞ்சர்? இப்போ தெரியாது தெரியலையா? இங்கே என்னக்கிட்டு இங்கே என்ன தெரியும்? கொஞ்சம் மாதம் கிட்டத்தில் வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றே பண்ணல. அது லைட் லூஸாக தான் இருக்குது. அது நீ எதுவுமே பண்ணாதா? நான் ஒன்றே ரொம்ப நாளாக கழிச்சு கூட்டி வரோம்னு இருட்டுக்கல, அதான் பார்த்துப்படுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமரா பிரிச்சாச்சா? இப்போ அதுக்குள்ள வந்து 4 கம்பு சொருகணும். அதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. 4 கம்பில் 2 தான். 4 பக்கம் சொருக மலைக்கு கட்டணும்டா. 2 குச்சி தான் இருக்குது. அதை இங்கிட்டு சொருகணுமா 4 மூலம் வந்துடுமா? வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 குச்சி கொடுத்துருக்காங்கன்னு அதை வந்து வழக்கம்போல் சொருகிக்கிறோம். வாங்க சொருகுறெல்லாம் காமி வா. அது நிமிரு, இங்கே வாடா நீ. நான் நிமுக்கிறேன்டா, நீ உட்காரா. நீ லைட்டு தெரியல நான் சொல்லிக்கிருக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் எடுத்துக்கிறோம். ரொம்ப நாளாச்சு, பரவாயில்ல. 1200 தாங்குது, பரவாயில்ல. நம்ம இதோட எத்தனை தடவை வந்திருக்கோம்? நிறையா ஒரு 4-5 தடவை போட்டிருக்கோம் நண்பர்களே. இந்த தடவை போட்டோன்னா தெரியல, எனக்கே கணக்கு மறந்து வச்சு. நீங்கள் இந்த ரொம்ப நாளாக வந்து கமாண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நைட்டு கேம்பிங் ரெயின் கேம்பிங் கேட்டிங்கிற ஞாபகம் இருக்கா? ரெயின் கேம்பிங்லாம் இதை வச்சு போட்டோம்னா நாங்கள் உள்ளுக்கு வந்து தப்புன்னு நனைஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்போம். அதனால தான் போடவே இல்லை. இதுக்கு மட்டும் நிறையா லைக் கொடுங்க. நம்ம வந்து நல்லா காஸ்ட்லியாக வாங்கிப்போம். தண்ணி மழை பெஞ்சாலும் ஒழுகாதெல்லாம் வாங்கி அப்புறமாட்டி நம்ம ரெயின் கேம்பிங் பண்ணுவோம். மழையை வரலைனாலும் நான் மழையில் தண்ணி மழை ஊற்றுற மாதிரி வந்து ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்காண்டி. சரியா? லைக் மட்டும் கொடுங்க நண்பர்களே. உங்களால் எவ்வளோ முடியுமோ. அவ்வளோ லைட்டு தெரியாது, அதனால் கொஞ்சம் கிட்டத்தில் நீ காமிக்கிற மாதிரி இருக்கும். லாங்கில் நின்று லைட்டு தெரியாது, நான் தெரிய மாட்டேன். இங்கே காமி, இங்கே காமிக்கிறேன். லென்ஸை ஃபோக்கஸ் லைட்டாக நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், லென்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அது லூஸாக இருக்கிற லைட் ரொம்ப நாளாக வச்சு அந்த லைட்லாம் எடுத்து நைட்டு வீடியோ போட்டோம்னா அந்த லைட்லாம் பார்க்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆடி ஒரு ஆச்சு அம்மா போய் வாரது, அப்புறம் லைட் தெரியல அது இல்லைன்னா அப்புறம் வந்து கேட்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு பக்கம் சொல்லி எடுத்தாச்சு. நீ கேமரா பிடிக்கிற பொசிஷன் சரியில்லை. நண்பர்களை வீடியோ ஒழுங்காக வரலன்னா என்னை திட்டாதீங்க, அவனை திட்டுங்க. மக்களே அவன் தான். நீ எதுவும் சொல்லாதீங்க, நான் ஒன்றுமே பண்ணல. நீ வந்து ஐயோ கேமராமேன் தான் தம்பி ஒழுங்காக வந்து காமிக்கணும். நாங்கள் வந்து நடிகர்கள், நாங்கள் வந்து நடிக்கிற வேலை மட்டும்தான் பார்ப்போம். சரிங்க. கேமரா வீடியோ நல்லா வரலைன்னா இவனை திட்டுங்க. என் பேர் வந்து கண்ணே. இல்லை என் பேர் கண்ணே இல்லை. மாட்டிட்டுடி. இல்லை என் பேர் கண்ணே இல்லை. அப்புறம் இன்னிலேருந்து என் பேர் வேறு. இன்னிலேருந்து வேறு. சரி வா. இன்னொன்னே என் பேர். வைக்க நண்பர்களே எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த போட்டுட்டு வருவோமா? வா நண்பர்களே. இப்போ என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா, என்னோடய கேமரா ஃபால்ட் ஆயிடுச்சு. அது அப்பப்போ ரெக்கார்டு வந்து அதுவாகவே ஸ்டாப் ஆகிரும். சரி ஸ்டாப் ஆயிடுச்சு, சரி திரும்ப ஆன் பண்ணணும்னு ஸ்டாப் ஆனதுக்கப்புறமும் திரும்பவும் பிடிச்சிக்கிருக்கா அப்படி பேசு அப்படின்னு ஆன் பண்ணாதானே கொஞ்சம் ஆர்வம் கொள்ள இருக்கேன். அப்படிங்க கோச்சுக்காதீங்க. ஓகே நண்பர்களே, என்னடா ஒன்று மட்டும் வருது. அங்கேயும் தள்ளி கொடுக்கணும். இது வந்து ஒரு ஆளே செட் பண்ணிடலாம். அது வந்து அவ்வளோ கம்ப சுற்றுற வேலைலாம் கிடையாது. கம்ப சுற்றுற வேலை தான் இருக்குமோ. வரட்டையடா மடங்கி நிற்கிறா. அதுக்கிட்ட இப்போ பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று அங்கிட்டு போய் வந்து சொன்ன மாதிரி அங்கிட்டு இடிக்குது இவ்வளோடா. வந்து இடிக்குது எடுத்து விடு. இன்னும் வரணும் வந்துட்டான்.
ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா 4 பக்கம் வந்து 4 தலைவில் வந்து இந்த 2 கம்பி சொருகிற மாதிரி இருக்கும். அதில் ஆல்ரெடி பழைய வீடியில் அரைச்ச மாதிரி தான் நண்பர்களை அரைச்சிக்கிட்டே இருப்பான். வாங்க ஊற்றுறோமா? வேறு வழி கிடையாது. எனக்கு வந்து இதில் எப்படி வித்தியாசம் தான் பண்ணுறேன்னு தெரியல. வேறு கேம்பில் வித்தியாசம் பண்ண முடியாது. கம்பு சுரி தூக்க வேண்டியதே. இதாக இருக்குது பார்த்தீங்களா? இதாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வளைச்சி இதில் மாட்டிடணும். இங்கே ஹோல்ஸ் இங்கே காமி 2 ஓட்டம் இருக்கும். அதில் மொதல் ஓட்டத்தில் மாட்டினீங்கன்னா 2வது ஓட்டம் வந்து ஆணி அடிக்கிறது. ஆணி அடித்து தரையில் இப்படி மாட்டுறதுக்கு புதுசாக வரவளுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் அந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றிக்குவோம். இப்போ வந்து ஒன் சைடு ஏன்டல் அமர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் ஃபால்ட்டா நண்பர்களே? இது என்ன லைட்டுன்னு தெரியுதா? இது வந்து சிஎஃப்எல்லுங்களா எல்இடி சார்ஜிங் லைட்டு, இன்வெர்டர் லைட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா அமர்ந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பயந்துறாங்க. இது கொண்டு அதிலே மாட்டி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்டாண்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தெரியுவேன். போட்டான் இங்கிட்டு வா, அப்படி எங்கிட்டு வா. உட்காந்துக்கிட்டே கூட ஒரு இடத்துல சாணி அங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு வரணும். எனக்கு வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கா தெரியுதா? அப்படிதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்ட மாட்டியாச்சு, அங்கேயும் மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வில்லு ஷேப்பில் தெரியும். இதான் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே நிமித்துக்கணும். அப்படியே நிமிக்கிற தெரியுதா? தெரியுது. அப்படியே என்ன பண்ணோம்னா வளைச்சி நீ அந்த கூட விட்டுரு. நீ விடு அது வந்து கிடக்கலாம். இப்போ வந்து இந்த கூட மாட்டிடணும். இந்த கூட ஒரு மாதத்தில் மாட்டிடுவோமா? மாட்டியாச்சு. இப்போ அப்படியே வாங்க, பின்னாடி வாங்க. இப்போ நிமித்தாச்சு. இப்போ அந்த 4வது கார்னரில் மாட்ட போகிறோம். அவ்வளோதான் நண்பர்களே, மாட்டியாச்சு. இப்போ அப்படியே எங்களுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்டு ரெடி. தட பாருங்க, அப்பா எவ்வளோ பெரிய விஷயம். 4 மூளைக்கு எடுத்து மாட்டுறது தான் பெரிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஒரு முடிச்சு போடணும். இந்த அதை பிடி கையோட மூட்டு விட்டுறேன். நான் முடிச்சு போகிறேன் பாருங்க. நம்ம அவள் பார்த்துருக்க மாட்டா. முடிச்சு வந்து எப்படி போடுறது பார்த்துக்குங்க. ஓகே நண்பர்களே, இப்போ என்ன பண்ணோம்னா அப்படியே பிடிச்சி போட்டுறணும். போட்டாச்சு. உருவா மட்டும் போடுவோம். அது வரல இப்படி தாண்டா அறிஞ்சு போகிறது அழைக்கிறேன். ஓகே நண்பர்களே, போட்டாச்சு. அப்படியே உள்ளக்க வந்தீங்கன்னா உள்ளக்க ரூம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன வளர்றீங்க? அதுக்கு முன்னாடி இல்லை ஆணி அடிக்கணும்டா. அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல ஆணி இறங்குமான்னு தெரியல. அந்த எங்கே அந்த பை என்ன கேட்குறீங்க? அந்த பவுச் ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னா அதில் ஆணி இருக்கும். அங்கே தேடுவோம். இந்த உன் காலுக்கு 5 வாரம் ஏறி மிதிச்சு திடீர்னு. இல்லை மக்களே, மிதிக்கலை. இருக்காதிங்களா? அந்த ஆணியை வந்து 4 காரில் வந்து இழுத்து அடிக்கணும். அப்போ தான் வந்து உள்ளுக்கு வந்து இடம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இப்படி சுருங்கி வந்து உள்ளுக்கு இடம் பத்தாது. இழுத்து வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், மாட்ட முடியுதாங்கிறத. இழுத்து வச்சுருமா? இங்கே அருவா எடுத்துட்டு வந்தியாடா? இல்லைங்க, அந்த கல்லத்துக்கு கல் வேணும், செருப்பு வேணும். தரேன், செருப்பு வாங்கு. செருப்புலாம் இறங்காதுடா. வந்திருக்கு முன்னாடி பின்னாடி நான் இங்கே போகிற வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன் ஒரு இடத்துல. தெரியும் எனக்கு, நான் இங்கே போயிட்டு வர வரைக்கும் உட்காந்துருப்பேன்னு. இந்த கல்லுக்கு அடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையடா. இறங்குமா மக்களே, இதில் உண்டு கம்பி எத்த வேண்டிய ஆணியும் பாருங்க. சரி ஆக ஆணிக்கு தண்ணி கல் பாருங்க. நெளியுதியா? இங்கே நெளியுது. சரி வேண்டாம், 2 பேர் தானே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது எதுக்கு இதுக்கு இந்த ஆணி பார்த்தீங்கன்னா இங்கே பாடுறா. இங்கே என்ன பண்ணுறேன்னு பாரு. நீ கையில் எடுத்து காமிச்ச ஆணி வளைஞ்சி வச்சு நண்பர்களை அடிச்சு அடியில். அதாவது என்னன்னா, இப்போ காற்று அடிச்சிச்சின்னா அது பிடிங்கிட்டு போகாமல் நம்மளே இப்போ இல்லை இப்போ டெண்டை போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஆணி அடிச்சிங்கன்னா எங்களுக்கு டென்ட் அங்கனே இருக்கான். அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த டென்ட் அந்த இடத்துல இருக்காது, வரண்டா. அதுக்கு தான் இந்த ஆணி மாதிரி. ஆமாம், இப்போ நம்ம இங்கேயே இருக்கிறனால வந்தீங்கன்னா அந்த ஆணி வேண்டாம். நம்ம வந்து பேக்கிங் பண்ணி பத்திரமா வச்சுக்கிடுவோம். சரி, இது தூக்கி அங்கே போட்டுருவோம். தூக்கி போட்டுருவோம். நம்ம திரும்ப எடுக்கணுமோ? ஓகே நண்பர்களே, வாங்க க்ளோசிங் பண்ணி உள்ள போய் வாங்க. உங்கள் வீட்டை சுத்த காமிக்கிறேன். ஆமாம், எங்களோட மாளிகை பாருங்க. உங்களுடைய வசந்த மாளிகை. நான் இன்றைக்கி நைட்டு பூரா வந்து நம்ம இந்த மாளிகைக்குலாம் தங்க போகிறோம். வாங்க உள்ளே சுற்றி காமிக்கிறேன். இல்லை வாங்க. ஓகே நண்பர்களே, வாங்க 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 உள்ளே வணிங்க வா. இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட வசந்த மாளிகை நண்பர்களே.
பாருங்க சூப்பராக இதோட இருக்குது. கோட்டை நல்ல பெரிய ரூமாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 4 பேர் தங்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 வாங்கினேன் அமேசானில். வாங்கி ஒரு 2.5 வருஷம் இருக்குது. நல்லா தாங்கிடுச்சு. என்ன ஒன்று உழைச்சிருச்சு, நல்லா உழைச்சிருச்சு. ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலைன்னா வந்து ப்ளேலிஸ்ட்லேருந்து கேம்பிங் வீடியோஸ்னு இருக்கும். தனியாகவே ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே. ஃபிஷ்ஷிங்கு, குக்கிங்கு, கேம்பிங்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே தனியாக இருக்குது. அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குமோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், கேம்பிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன அடுத்து சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ண நண்பர்களே. வாங்க நம்ம சமைக்கிறதுக்கான அடுப்பு ரெடி பண்ணிடுவோம். அடுப்புக்கு தேவையான விறகு ரெடி பண்ணிடுவோம். விறகு தேவையான நெருப்பு மேலே வச்சு சமைக்கிற பார்த்துட்டு சமைக்கிறோம். வாங்க நண்பர்களே, அங்கே வைக்கிடுவோம். இன்றைக்கி ரொம்ப வேகமாக ஆகுது. வந்துட்டியா? கதவை சாத்து. பின்னாடி ஜன்னலை திறந்து விட்டியா? திறக்கவில்லையே. வாங்க ஜன்னலை திறந்துருவோம். காத்திருந்தது இந்த இருக்கு நண்பர்களே ஜன்னல். இதே நம்ம கோட்டையோட ஜன்னல். சரக்குன்னு வெளியிட்டோம்னா வந்துடும். அப்போ தான் காத்தோட்டமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொசுவலை இருக்குது நண்பர்களே. இதுலேயும் கொசுவலை பயப்பட வேண்டாம். பூச்சி கொட்டை எதுவும் வராது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொசுவலையும் இருக்குது, கேட்டு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இந்த மேல் இதில் இருக்குது ஒரு முடிச்சு கடவு அதை போட்டு அவ்வளோண்ணா அதோடு கிடக்கும்யா. சரி விடு, எவனும் தொட முடியாது. இதுதான் நம்மளுடைய அவுட்ரு லுக்கு. இதில் கொசுவலை இருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய காமிக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, கொசுவலைக்கு ஒரு ஜிப்பு, தனி ஜிப்பு கொடுத்துருக்கு. ஆமாம் பார்த்துக்குங்க. இந்த தனியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தனியாக இதுக்கு கதவுக்கு தனியாக ஜிப்பு இருக்குது. ரெண்டுக்குமே நம்ம ரெண்டுக்குமே தனித்தனியாக தூங்கும்போது கொசுவலை மட்டும் சாத்திக்கிட்டு படுத்துடலாம். காத்தோட்டமாக இருக்கும். இல்லை நம்ம மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்னாலும் இதை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம பயமாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், இந்த பாருங்கள் தூக்கு பாருங்க. இந்த தூக்கு பாருங்க. இந்த தெரியுதா உங்களுக்கு? உள்ள நாடி பேசி பாருங்க. இந்த இதை மட்டும் உள்ளெல்லாம் பாருங்கள் தூக்குது. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாணி அடிக்கிறது. காற்று லேசாக்கி அது தூக்குதுன்னா நல்லா சுரட்டி அடிச்சுன்னா அப்படியே பறந்துடும். இது காணாமல் போயிடும். அப்போ நம்ம தேடி தெரியணும். அதுக்கு தான் தானி. ஆனால் தரைக்கு எதுக்கு இறங்கலை, ஈரம் இல்லை. ஆமாம். சரி நண்பர்களே, வாங்க வந்து நம்ம அடுப்பு செட் பண்ணி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்ப் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான விறகு அள்ளிக்கிட்டு வந்துடுவாங்க. விறகு சமைக்கிறதுக்கு தேவையில்லைனாலும் நம்ம வந்து கேம்ப் ஏற போகிறக்காண்டி கண்டிப்பாக நெருப்பு வேணும். அதை காய்ச்சி விறகு வேணும். வாங்க போயிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த லைட் வந்து வெளிச்சம் நம்ம தான் நண்பர்களே. அதனால் கொஞ்சம் கிட்டத்தில் தரையை ஒட்டி அடித்தாலும் தெரியுது நமக்கு. அதனால் நமக்கு போர்வை, நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த கிடக்கு ஆனால் அதே இங்கே இருக்கிற பிறகு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேங்க. சர்ப்ரைஸ். ஓகே நண்பர்களே, இந்த கணக்கு விறகு எடுமனே. நல்லா வேலிக்கருவை, நல்லா எரியக்கூடியது, நின்று எரியும். ஊற்றி எடுத்துக்கலாம். சமைக்கிறதுக்கும் தேவைப்படும். நமக்கு கேம்ப் ஃபயருக்கும் தேவைப்படும். கரெக்டாக இருக்கும். குளிருக்கு தாக்கமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து குளிர்லாம் தெரியாது. ரொம்ப இதமாக. ஆமாம், இப்போவே கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்கும். ஃபேனில் என்ன தூங்க முடியல. இப்போ ஒரு வாரமாக என்னன்னு தெரியல. ஆனால் ஃபேன் போட முடியல. சோகம் என்னென்னா ஃபேன் போட முடியல. அம்மா விறகுடா, எடுத்துடா, முள்ளுடா. ஒரே இடத்துல நமக்கு விறகு தேவையான விறகு கிடச்சிருச்சு. போதும்டா, வாடா. இருக்கிற விறகு போதுவா? இதே குமார் இல்லை. இந்த எப்படி நாளைக்கு தந்துறேன். பாகுபலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விறகு ரெடி. வாங்க போவோம். விறக சாப்பிட போகிறோம். போங்க. என்ன போட்டுருமா? போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கனே பார்த்தீங்கன்னா கல் கணக்கு. நம்ம பழைய செட்டப்பு நண்பர்களே. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஏதாச்சும் பொருள் மறந்து வச்சுட்டோம்னா இதெல்லாம் ஓடுற வாட்டமாக இருக்கும். ரொம்ப டீப்பாக உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு வந்து சிரமமாக போயிடும். அதுக்கிட்டேன் கல் இந்த வார் வச்ச இடத்துல அங்கனே கிடக்குடா. எப்படி வச்சுட்டு போகணுமோ அப்படியே கிடக்கு. இந்த மாதிரி கல்லை பரட்டை, இருட்டுக்குள்ள கல்லை பரட்டையில் பார்த்து தான் பரட்டணும். இது என்ன தெரியுதா? தேலு குஞ்சோடைய ஓடு. இந்த தெரியுது, அது அதோட சட்டை. மக்களே, சட்டை மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு செட் பண்ணியாச்சு.
அதாவது பார்த்திங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கான மெயின் டிஷ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் கடையில். ஏன்னா நைட்டுக்குள்ளே வந்து இப்போ எல்லா பொருளும் அள்ளிக்கிட்டு வரணும். அதனால் வந்து எதுக்கு அப்படின்ட்டு சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சைட் டிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது ஆம்லேட் போட போகிறோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கல் விறகு. இவ்வளோ மேலு இவ்வளோ சோம்பேறி நான் பார்த்துன்னு நினைப்பீங்க நீங்கள். இருந்தாலும் அதை உண்மையாக நண்பர்களே அள்ளிக்கிட்டு வரணும். அதனால தான் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இப்போ இதுனா வந்து தோசைக்கல்ல மட்டும் இருந்தால் போதும். இப்போ சமைக்கிறேன்னா வச்சுங்களேன், சமைக்கிறதுக்கான சட்டி, அதுக்கான அதுக்கான பொருள் எல்லாத்தையும் அங்கேருந்து அள்ளிக்கிட்டு வரணும். திரும்ப இங்கே சமைச்சு திரும்ப அள்ளிக்கிட்டு போகணும். நைட்டு வேறு தங்குற மாதிரி இருக்கிறதுனால வந்து நிறையா எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிட்டு கிடக்க முடியாது. இப்போ பகலை என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமைச்சிக்கிட்டு ஓடிடுவோம். இருட்டுங்க எல்லாம் தள்ளிக்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து ரொம்ப தூரம் வரணும் இங்கே உள்ளுக்க காட்டுக்குள்ளே. 2 கிலோமீட்ரு. அதனால தான் அழைக்கிட்டு இல்லை. சரி வாங்க சமைச்சிடுவோமா? வாங்க சமைச்சிக்கிறோம். முதல்ல அடுப்பு பற்ற வைக்கணும். முதல்ல அடுப்பு வைக்கணும். தீப்பெட்டி எங்கே எடுத்துக்க வந்தியா? அதையும் எடுத்துக்க வந்துருக்க மாட்டியே? இல்லை இந்த மாதிரி. வா நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடுப்பு செட் பண்ணிட்டாச்சு. இங்கே பாருங்கள், கல் கிடக்கு, விறகும் கிடக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்புக்குள்ளே எரிக்க போகிறோம். முதல்ல ஓலை மட்டும் வச்சுக்கிறோம். சின்ன சின்ன விறகு இருக்கா, உடச்சி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. எரி வச்சுட்டு உடச்சிக்கிறோமா? அப்படி வாங்க, அப்படி ஃபோக்கஸ் பண்ண பார்த்தேன். அவ்வளோ வேண்டா. இப்போ தாண்டா கேமராமேன் நிரூபிக்கிறேன். ஒன்று ஒரு சிறந்த கேமராமேனை ஆக்க வந்தது. என்னடா நினச்சிக்கிறேன், நாளைக்கு வேலை இருந்தால் ஓடிடுவேன். அதனால் யாரையும் நம்ப முடியாது. நானே கேமராமேன், நானே நடிகர்னு போய்கிட்டு இருக்கு இப்போ. என்ன இல்லையா? அதனால் யாரையும் நம்பக்கூடாது. நமக்கு நம்ம தான். நம் கையில் நம்ம கை, நம் கையே நமக்கு உதவி, தன் கையே தனக்கு உதவி. ஆமாடா, தன் கை. சரி விடு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு வந்து பத்தாச்சாச்சு. எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு வந்து நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து கம்மியாக எரியுது. லைட் அங்கிட்டு போக வந்துக்கிட்டு இருக்குது. போக வந்து தள்ளுது. இப்போ வந்து நான் வந்து இந்த குச்சியை உடச்சிக்கிட்டு இருக்கேன். போட்டாச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாளாச்சுடா. என்ன எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு 2-3 மாதம் இருக்குமா கேம்பிங் கூடிய போட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தானே வரோம். எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இப்போ எதனால் வரேன்னா, நம்ம வந்து கேம்பிங்கில் வந்து புதுசாக ஏதாச்சும் பண்ணணும். வர்றேன், கேம்பிங் போகிறேன், சமைக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், காலையில் இருந்துச்சு போகிறோம். அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் புதுசாகனா எனக்கு ஒன்று யோசிச்சு வேண்டாம் விடுங்க. மூளை மலிங்கி போச்சு, மாட்டில் முடி கொட்டி போச்சு. யோசிச்சு அதனால தான் விடுங்க. வேற ஒன்றும் இல்லை, கோச்சுக்காதீங்க. வாய கலரிங்கன்னா உண்மையாக சொல்லிடுறேன். அப்புறம் ஓகே, இப்போ அடுப்பு நல்லா எரிஞ்சு தணல் விழுகட்டும். இப்போ நம்ம வந்து மற்ற சாமான்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த அரிசி உடஞ்சிட்டு இருக்கானு சொல்லடா. முடியல, நல்லா தான் இருக்குது. 4 முட்டை. 4 தானே? அது என்ன 42 மாதிரி சொல்கிறேன். ஓகே, முட்டை ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லை எடுத்து வந்துடுவா. கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கல்லை உள்ளே வச்சுக்கிடுவோம். அடுப்பு மேலே வச்சுருவோமா? அடுப்பு எந்த வாட்டத்தில்? ஐயோ, வாட்டம் தெரியாமல் கல்லை வச்சுக்கிட்டேன்டா. பெட்ரு அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். இல்லை, முட்டை ஓடி போயிருந்தேன். யார்? 2 கல்லில் நீ பாட்டுறா. அதான்டா சமயக்காரன். போடா, அது ஒரு பாருங்க, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, சப்போர்ட் எல்லாம் நிற்கிது 2 கல்லில். அதான்டா சமயக்காரன். போடா. இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து மெதுவாக அரைச்சிக்குவோம். மெதுவாவா? லேசா, லைட்டாக அரைச்சிக்குவோம். டிம்மு. என்னன்னா என்னன்னா அந்த வாட்டர் கேன் நல்லா இருக்கே. சிரிப்பு வராது, சிரிப்பு வராது. கல் சூடாயிட்டுன்னு பார்க்குறேன். ஏன் பார்க்குறேன்? ஏறிச்சுன்னு வாங்கிலே ஆம்லெட் போட்டுருவேன். போட்டு இப்போ வந்து நம்ம கல்லை வந்து சூடு ஏறிச்சாச்சு. ஆமாம், சூடு ஏறி. ஆமாம். இப்போ வந்து நம்ம என்ன லைட்டாக அந்த எண்ணெய் ஊற்றிக்கிறோம்.
ஏன்னா யாருக்கும் தெரியாது சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆமாம், அதனால உன்னிப்பாக கவனிச்சுங்க, பார்த்துக்குங்க. ஆண்டாண்டு காலமாக இப்படி தான் சமைக்கிறாங்க. நம்ம புதுசாக வந்து சொல்கிற வந்துட்டே நினைக்கக்கூடாது. கேம்பிங்னா சமைக்கணும்னு ஒரு முறை இருக்குது. என்ன சமைக்கணும்னு ஒரு ரூல்ஸ் மாதிரி கொண்டாண்டாங்க. சரி நம்ம சமைக்காம இருக்கக்கூடாதுன்ட்டு முட்டை வாங்கிட்டு வந்து சமைப்போம்ட்டு சமைச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா வாங்கிட்டு வந்து சோத்துட்டு சமை கம்மி படுத்துருப்போம். அதே விஷயம். அதெல்லாம் இப்போ வந்து நைட்டு ஹண்டிங் போட்டு ஒரு நண்பர் யாரோ சொல்லியிருந்தார், நீங்களும் கண்ணனும் கேம்பிங் போடுங்க, நைட்டு வந்து ஹண்டிங் பண்ணிவிட்டு சமைச்சி சாப்பிட்டு போடுங்கன்னு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஹண்டிங் பண்ணுறக்கு எங்கேயும் தண்ணிலாம் வற்றிருச்சு வேறு, எங்கேயும் எதுவும் உதவ முடியாது வேறு. ஆமாம், தண்ணி வற்றிச்சு. இப்போ வந்து வெங்காயம் எதுவுமே இல்லை, வெங்காயம் எதுவும் இல்லையா, முட்டையை உடச்சி ஊற்றுறான், போடுறோம், பெப்பர் போடுறோம், உப்பு போடுறோம், அப்படி ஃபுல் பாயில் போட்டுருவோம். ப்ளெயின் ஆம்லேட் தான் போட போகிறேன். இருக்கிறதுல ஈஸியான வேலை என்னமோ அதை நம்ம பண்ணணும். உடச்சி ஊற்றிடவா? ஊற்றிடு. அது கரெக்டாக பார்த்துக்க. கேமரா தெரியுதா? தெரியுது. ஓட்டை வந்துச்சுடா, ஓட்டை வந்து வச்சுடா. கேமரா நல்லா இருக்குங்கிட்டியா? இது வரேன். சக்குன்னு போடு, சக்குன்னு போடு. பெப்பரை தூக்கிக்கணும், நல்லா தூங்க நல்லா தூக்கலாக இருக்கணும். பெப்பர் தூக்கலாக போட்டுனா அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு, சால்ட்டு சீக்கிரம் போடு. சால்ட்டு போடு நிறையா போட போகிறோம்டா. கருகு போதுன்னு நினைக்கிறேன்டா. கருகாது. கலைக்க போட்டுருமா பேசாமல்? கலைக்கு இன்னும் ஒரு சட்டி வேணும். வேண்டாம். முட்டை யாருக்கு? முட்டையா முட்டை கூமுட்டை அந்த மாதிரி கோழி முட்டை. அடுப்பு ஒரு சைடாக எரியுதுடா. நல்லா இருக்குண்ணே. வெந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே முட்டை. க்ளோஸ்அப்பில் லைட்டாக க்ளோஸ் பண்ணலாமே. ஆம்லேட் எப்படி இருக்குண்ணே பாருங்க, இது அருமையாக இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தாலும் கறி போட்டுருவேன். கறி பெருமை ஐயா கறி கருகளை பிடிச்சிருக்கு. ஃபுல் பாயில் ஆஃப் ஆயில், 2 ஃபுல் பாயில் 2 ஆஃப் ஆயில் போட்டுருமா? ஃபஸ்ட்டு 2 ஃபுல் பாயில் போட்டுக்குருவான், அதை ஓரமாக எடுத்து வச்சுருவான். கடைசி ஆஃப் ஆயில் போட்டு டபக்கனை முடிஞ்சிடும். கொஞ்சம் கருகுதோ ரொம்ப. அது அடுப்பு அதனால 2 வரை வச்சேன். 2 ரொம்ப எரியலைனாலும் வேகாது தெரியும்ண்ணே. தெரியுங்க. போதும் நினைக்கிறேன் நண்பர்களே. முட்டை வந்து ஒரு 2 நிமிஷம் தான். இந்த உடச்சி ஊற்றினோம்னு டப்பக்கன்னு வந்து அப்பக்கன்னு ஏற்றுடும். போதும் இறக்கிடுவான். ஆமாம், இறக்கிடுவான். கருகலடா, அது பெப்பர்ரா லூசு பேர். சும்மா சொல்லி பார்த்தேன். சூப்பராக நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆவி பறக்க தட்டில் எடுத்து வைக்கிறான். அடுத்த முட்டை ரெடியா? அடுத்த முட்டை உடச்சி ஊற்றினா தான் ரெடி. ஆயில் இருக்குண்ணே. ஆயில் இருக்குது. ஆயில் இருக்கிறனால வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உடச்சி ஊற்றிக்க போகிறோம். வச்சுக்கிறேன். பார்த்துக்க. 1 2 3 முட்டை வந்து உடச்சிட்ருக்கான். ஏன்னா அவன் வந்து இது போட்டுக்கிருக்கான், ஃபுல் பாயில் போட்டுக்கிருக்கான். ஒரே இடத்துல கலந்து அது ஆஃப் ஆகிற மாதிரி தான். இங்கே பெப்பருங்கடா. பெப்பர் அந்த இருக்குது. மிக்க நண்பர்களே, பெப்பர் இப்படி போட்டுக்கிறோம். நல்லா நிறையா போட்டுக்கிறோம். பெப்பர் போட்டாச்சு. அடுத்து உப்புங்கடா. லைட்டாக மலைச்சாரல் மாதிரி அப்படியே லேசாக அப்படி போடுறோன்னு தூவி விட்டு இப்படி ஒரு பட்டு அப்படி ஒரு பட்டு போட்டோம்னா ஃபுல் பாயில் ரெடி நண்பர்களே. இங்கே சுருண்டுருச்சு வர்றா கல், அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கு. எண்ணெய் பத்தலையா? அடுத்த முட்டைக்கு போட்டுருவோம். ஒரு மிக்க நண்பர்களே, நல்லா சூடி எரிச்சு திருப்பிட போகிறோம். 1 ஆடு பிடிக்குதுடா. அந்த போச்சு. அப்படியே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கலாமோ? நான் முதல்ல நிறைய எண்ணெய் ஊற்றுறேன், அதனால் திருப்ப வேண்டாம் பார்த்தேன். இந்த ஊற்ற வேண்டாம் பார்த்தேன். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஃபுல் பாயில் 2 போட்டாச்சா? நெக்ஸ்ட் 2 ஆஃப் ஆயில் மட்டும் எப்படி போகிறேன் மட்டும் பாருங்கள். ஆனால் நான் உடையாமல் இருக்கணும், அதே பெரிய விஷயம். அதே இருக்கிற கூட எடுத்துப்பலான்னு வை, சாப்பிடும்போது உடையாமல் சாப்பிடணும். அதான் இருக்கு. நிறையா பேர் வந்து சாப்பிடும்போது உடஞ்சி ஊற்றி போயிடறான் வேறு. என்ன நல்ல முடியும் உடைய. சரி நண்பர்களை, எந்திரிச்சு எடுத்துருவான். எந்திரிச்சு தானே? ஓகே, முட்டைக்கெலாம் ரொம்ப நேரம் போட்டோம்னா நல்லா இருக்காது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெயை ஊற்றி விட்டு ஊற்றிக்குங்க. ஊற்றிக்கிட்டு எப்படா
முட்டை எடுத்தாச்சு நண்பர்களே. முட்டை எடுத்தாச்சு. டாக் ஊற்ற போகிறேன். ஊற்று மக்களே பாருங்க, முட்டை ஊற்றியாச்சு, பெப்பரை தூவியாச்சு, சால்ட்டை எடுத்தாச்சு. இங்கடா அந்த இருக்கு கொஞ்சம் அவசரம் வேறு என்ன. பெப்பர் கிரீன் சால்ட்டையும் போட்டாச்சு. ஓகே நண்பர்களே, ஆப்பாயில் ரெடி. ரொம்ப போடக்கூடாது, அவ்வளோதான். சத்தோடத்துல டக்குன்னு எடுத்துடணும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகக்கூடாது. 5 நிமிஷம்லாம் 2 நிமிஷம்டா. நான் அடுப்புலாம் பண்ணிடுச்சுடா, அமர்த்திட்டேன்டா சூட்டில் கேட்டான், ஏன்னா கருகி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அழுங்காமல் குழுங்காமல் எடுத்து தட்டில் வைக்கணும். அதான் ட்ரிக்கு. திருப்பி போட்டுருவாங்க ரெண்டு. ஐயோ, எடுக்கும்போது உடச்சி போடுன்னு நினைக்கிறேன்டா. அந்த பிச்சு விட்டு அந்த போச்சு. இருவாரு தட்டுங்க. அப்பா மக்களே பாருங்க, எடுத்து வச்சுட்டேன்டா. ஐயோ, அப்படியே வச்சிரு. அப்படியே உடைக்காமல் வச்சுருவோம். எடுத்து வச்சோம், பொசிஷனே சரியில்லை, உடைக்க போகுதுடா. உடையாது. எடுத்து வச்சிடறேன். இழுக்கிறேன் பிச்சு விடாத. சம்பவம் பொசிஷன் வந்து தப்பாக வச்சுக்கிட்டேன். சரி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம். அந்த அடை கொடுத்து அடுத்து ஆஃபாயெல்லாம் சொல்லுங்க, போடுவோமா? சரியா? 1 2 3 பாருங்க. உள்ள அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க. அது சொல்ல வரல உங்களுக்கு. இது வேறு பெப்பரை போட்டுக்கிறோம்டா. போடு. பெப்பரை தூவியாச்சு. இன்னும் நல்லா தூக்கல போடியா. இது ரொம்ப போட்டாலும் எரியும்ல தொண்டை. பரவாயில்ல, போயிட்டு போகுது. தூவிட்டேன்டா. போடா நாங்கள் தான்டா. போடு. சால்ட்டு போட்டாச்சு நண்பர்களே. இன்னும் போடவே இல்லை. இப்போ தான் போட்டாச்சுடா. ரொம்ப போட்டாச்சு. எடுத்தாச்சு. ஆஃபாயில் ரெடி. ஒரு ஆஃபாயில் எடுத்து வச்சுட்டோமா? பக்கத்தில் எடுத்து வச்சிடும். போட்டுடலாம். ஓகே, எடுக்கிறதும் சாப்பிட்றதும் பெரிய வேலை. அந்த பிச்சுட்டு வந்துச்சுடா ஒரு சைடு. பார்த்துக்கோ. காப்பாற்றியாச்சு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஆஃபாயில் 2 ஆம்லேட்டு. ஃபுல் ஃபாயில் ஆம்லேட் கிடையாது, ஃபுல் ஃபாயில் 2 ஆஃபாயில் போட்டாச்சு நண்பர்களே. இப்போ வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அமர்த்திட்டு கல்லை வந்து எடுத்து வச்சுருவோம். என்ன வச்சுருவோமா? அடுப்பு அமர்த்திடுவோம், கல்லை தூக்கி வச்சுருவோமா? மக்களே வாருங்க, வேறு வழி இல்லை நண்பர்களே. நம்ம வந்து சாப்பிட போகிறோம் நண்பர்களே. ஆஃபாயில் ரெடி. இப்போ நம்ம வந்து கடையில் என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னா, அது வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. கேம்பிங்கில் உட்காந்து சாப்பிடுவோம். உள்ளுங்க உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம்னு ஆறி போயிடும், தூங்க முடியாது. அதனால் வெளியில் சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டி நம்ம உள்ளே போய் தூங்கலாம். அடுப்பு பக்கத்துலேயே இருக்குது, சமைச்சிங்கன்னே இருக்குது. இங்கே சாப்பிட போகிறோம். வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம். இந்த சாப்பாடு பசி எடுத்து வச்சுருவோமா? நண்பர்களே, வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைக் விழுந்துச்சுன்னா நாங்கள் வந்து அடுத்து வந்து இங்கேயே சமைக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறோம். நீ போக வீடியோ வந்து வெறித்தனமாக வரும். அப்படி தான் நாங்கள் வழக்கமாக சொல்லுவோம், செய்ய மாட்டேன். அங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா செய்வோம் மக்களே. உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ரெடியா? பரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. நமக்கு பிரிச்சு வச்சுருவேன். பரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இதான் பரோட்டா இருக்குது. இதே ஆம்லேட்டு, ஆஃபாயில் இருக்குது, குருமா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆஃபாயில் ஆம்லேட் இருக்குது, ஃபுல் பாயில் இருக்குது. என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பாயில் சாப்பிட்றோம். சூட்டோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்தா உனக்கு எது வேணும்? எதையோ நீ அதை எடுத்துக்க, அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இதை எடுத்துக்கிறேன். இது வந்து ஐயோ சுற்றி விட்டு அந்த உடஞ்சிருச்சு மக்களே. உடஞ்சிருச்சா? பரவாயில்ல, சாப்பிடணும். ஆனால் உடச்சிட்டிங்க. ஆனால் சங்கட்டமாக இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அருமையாக இருக்கா அருமையாக இல்லையா? வேறு எவ்வளோ இருக்குது நண்பர்களே. ஆஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபுல் பாயிலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. நீ சாப்பிட்றியா?
ஏண்டா நீ உடைக்கிறியா எப்படி சாப்பிட்றேன் பார்க்கலாம். நான் உடைக்க மாட்டேன். உடைக்க மாட்டேன். இங்கே ஒரு நல்லா உடையா எங்களுக்கு உடையா போகுது. மூன்று உடையாமல் இருக்குது, நல்லா உடைக்கல. உடையாது உடையாது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு, எடுத்து வைக்கல, உடஞ்சி வச்சு எடுத்து எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? முதல் அப்படி தானே கேட்டேன், வாயில் முழுங்க விடாமல் கேள்வியாக கேட்டின்னு. திருப்பட லைட் எங்களை திருப்பட கிளார் அடிக்குதாரு. நான் வேறு வெறித்தனமாக இருக்கும் மக்களே. ஓகே, இப்போ சாப்பிட்லாம். ஆஃப் ஆயில் வந்து சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொரோட்டாவையும் ஃபுல் பாயிலையும் அப்படியே சேர்த்து சாப்பிட வேண்டியது. 2 பொரோட்டா சாப்பிடுவேன். ஏன்னா மொத்தம் பிச்சு போட்டால் சாப்பிட முடியாது, நம்ம சாப்பிட்டு வந்துக்கலாம். வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல நண்பர்களே. கேம்பிங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, டச்சுக்கிட்டு போச்சு. கொஞ்சம் முன்ன பின்னர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஹண்டிங் போய்ட்டு வந்து நம்ம போட்டது நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா வீடியோ கொடுக்க முடியல, அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நிறையா எதிர்பார்க்குறீங்க. அதான் நான் வந்து அங்கே வந்து உங்கள் எதிர்பார்ப்பு வந்து என்னால் வந்து நிறைவேற்ற முடியுங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. இன்னும் போக போக வந்து சரி பண்ணிக்கிறேன் நண்பர்களே. குருமா ஊற்றி கூட சரிப்போம்டா. குருமா பயறு கடை. எத்தனை பேருக்கு பரோட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பரோட்டா, பிரியாணி, அசைவம் எல்லாமே பிடிக்கும் நண்பர்களே. சைவம் வந்து நம்ம கொஞ்சம் அலர்ஜி கொஞ்சம். அசைவம்னா அலர்ஜியாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் வாய் உங்களுக்கு ஆல்ரெடி தின்னுட்டேன். இந்த உங்களுக்கு சாப்பிடலாமா? இது ஏன் சார்பாக உங்களுக்கு. அருமையாக நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாயில் ஆம்லேட்டு. நாங்கள் அருமையாக இருக்கு நண்பர்களே. சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுறது? இன்னும் பண்ண முடியாது, சாப்பிட்டு தூங்க முடியாது. கேம்பிங் பேர் போகிறோம். சமைச்சாட்டுக்குள்ளே சுற்றி போகிறதுனால கேம்பிங் பேர். கேம்பிங் பேர். இப்போ எடுத்து வேற இந்த இடம் தூண்டி குச்சி மாதிரி இருக்குது. மட்டை எடுத்து வைடா. என்னடா பண்ணுறேன்? வேற இங்கே இருக்கியா? நான் இங்கே இருக்கையா? எடுத்துருச்சு வா. நீ எடுத்து விடு, உட்கார் விடு. இல்லை பரவாயில்ல விடு. உங்களே இப்போ வந்து நம்ம வந்து கேம்பிங்கான ஃபயர் போட்டாலே கேம்ப் போட்டுருக்கானே அர்த்தம். அதெல்லாம் சாஸ்திரம் சம்பாதம் எப்படி செய்யணும்டா வீடியோ வந்து. இல்லை வந்து கேம்ப் போடணும், கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணணும், சமைக்கணும், சமைச்சிட்டு கேம்புக்குள்ள உட்காந்து ஏதாச்சும் அரட்டை அடிக்கணும், அரட்டை அடிச்சு போட்டு அப்புறம் தூங்கணும், தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கணும், எழுந்திரிச்சு போட்டு வீட்டுக்கு போயிடணும், எழுந்திரிச்சு வீட்டுக்கு போகணும். அதான் கேம்ப்பு. ஆளு நிறையா இருந்து சூப்பராக இருக்கும் கேம்பிங்கில். என்ன ஒரு 5-6 பேர் ஆச்சு இருக்கணும் கேம்பிங்கில். ஒரு 4 4-5 பேர் இருக்கணும். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்து வந்துடணும். சாப்பிட்ட போட்டணும், சமைச்சிட்டு சாப்பிடணும், நல்லா சாப்பிட்றணும். சாப்பிட்டு கடையில் வாங்கக்கூடாது மக்களே. இங்கே எல்லாமே மொத்தமாக சமைச்சிடணும். ஏதோ பிரியாணியோ ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிடணும். பிரியாணி இல்லைன்னு சாதமாச்சும் ஏதோ ஒன்றா அப்படிரா நான் சொல்கிறேன். நீங்கள் கூட சொல்கிறேன் முதல்ல முழு சாய்கள் சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டுட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் போட்டு நல்லா பாட்டை குத்து பாட்டை போட்டு அப்படியே அடி வச்சு விளாசணுவேன். அதுதான் வந்து உண்மையாக வந்து கேம்பிங் ஒன்று ஒரு இதுவே. இது வந்து சும்மா டொப்பரி வந்தம்மா அதை சமைச்சு தின்னா சமைக்க கூட இல்லை, வாங்கிட்டு வந்தாங்க தின்னாங்க தான் உட்காந்துருக்காங்க. அப்படி கூட இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க யாராச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க அந்த ட்ரிப்பை. இதெல்லாம் எங்கெங்க நான் சொன்னால் கேட்குறேன். கண்ட நான் என்ன பற்றி சொன்னா கேட்குறாங்களா? இந்த மாதிரிதான் நடக்கேன்.
ஓகே குளிரே அடிக்கல வெக்க அடிக்குது. இதெல்லாம் வைக்கணும்டா, உனக்கு தெரியாதா? நீ போட இவன் கெடுக்கிறேன் மூளை கெடுக்கிறேன் நண்பர்களே. அதாவது ஃபயர் போட்டோம்னா வச்சுக்கே அப்படி வச்சு இப்படி கனலில் காமிச்சு இப்படி வைக்கணும். அதான் முறை. எனக்கு தெரியாது, நீ சின்ன பையன், எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி? அதுக்குன்னு ஒரு அளவு தான் ப்ரோ, எல்லாத்துக்கும் சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது. அதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், நெருப்புக்குள்ள கையை விட்டு எவனாச்சும் வந்துட போகிறான்டா. இப்போ வந்து காசுக்குள்ளே இல்லை, நெருப்பு எரியுது, லைட் எரியுது, என்னவா பண்ணுறாங்க அப்படின்னு பயந்துட்டேன். ஈர கூட தெரிச்சு போய் உட்காந்துருக்கேன். ஒரு சொன்ன பேசிக்கிட்டு தான் இருக்கு போல, நல்லா பேசிக்கிருந்தேன். உனாச்சும் வந்துட போகிறேன்டான்னு மூஞ்சி மாறி போச்சு. இல்லை மக்களே, நான் ஒரு யோசனையில் வந்துட்டு மக்களே பயப்படாரா? பயம் பாரம்பரிய. நீ எதுக்கும் கொல்லப்படாத, என்னை மட்டும் எப்படியாச்சும் காப்பாற்று. வாவி ஏது நேரு பற்ற வச்சோமா அப்படிலாம் ஆட்டெல்லாம் கூடாது. நேரம் ஸ்ட்ரைட்டை கொண்டே கையை உள்ளே விட்டுருணும். இப்படி அப்படி பண்ணக்கூடாது, அப்படியே நேரம் வைக்கி கயிறு எந்த வை வைக்க நம்பளே. ஒரு வேலை முடிஞ்சு கேம்ப் பயிரும் போட்டாச்சு, பார்த்துக்குங்க. பார்த்துட்டீங்களா? அவ்வளோதான் கேம்ப் பயிர். ஓகே நண்பர்களே, கேம்பிங் பயிரும் எரிஞ்சு அமர்ந்துருச்சு. இப்போ வந்து நேராக வந்து தூங்க போகிறோம். தூங்க அவ்வளோதானே, தூங்குறதானே வேலை, அவ்வளோதான். அது இப்போ வந்து வேட்டையாட போகலான்னு பார்த்தா வேட்டையாடுறதுக்கும் தண்ணி கிடையாது. ஒன்றும் இல்லை, நண்டு ஏதாச்சும் பிடிக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள வயிறு பண்ண முடியாது. நாங்கள் நண்பர்களே இப்போ வந்து மூக்கில் அடிக்கிறான். நெருப்பு இந்த பழது கணக்கு. சரி வேண்டாம், உள்ளே அணத்துது அணத்துது உள்ளே நெருப்பு வேண்டாம், விடு கிடக்கட்டும், கங்கு கிடக்கட்டான். ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி நெருப்பு பக்கத்தில் கொண்டாந்து வந்தாச்சு. கேம்பை நெகட்டிவ் இழுத்துட்டு வந்தாச்சு. தள்ளி விட, அங்கே தானே தள்ளி விட. இது நெகட்டிவ் எங்கே கொண்டு வச்சுக்கலாம். ரொம்ப நெருப்பு பக்கத்தில் இருக்குது, லேசாக தான் இருக்குது. நம்மளை ஒரு ஆள் தூக்கிட்டு போயிடலாம். அப்படி போதுமா? போதும்ண்ணே. சரி வா, நெருப்பு இங்கே எனக்கு லைட்டாக நாங்கள் உள்ளே விற்குவோம். போப்பா உள்ளே போ, போகிறத்தான் சொல்லி 100 ரூபா இல்லையா? உள்ளே வைக்கிறான், உள்ளே வைக்கிறேன், உள்ளே வைக்கிறேன், உள்ளே வைக்குவோம். உள்ளே வாங்க, நீங்களும் வாங்க நண்பர்களே. அப்பா எல்லாம் வந்தாச்சு நண்பர்களே, கேம்பு வீட்டுக்குள்ள வந்தாச்சு. கோட்டைக்கில் கோட்டை ஆட்டுற கோட்டை. இங்கேருந்து தெரியும், மொத்த ரூமும் தெரியுதா நண்பர்களே? தெரியுதா அவங்களுக்கு? சூப்பராக தெரியுதா அவங்களுக்கு? பழுப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடி வாங்கிருன்னு நினைக்கிறேன். அடி வாங்கிடுவேன். அவளை மினிச்சு நெறியுது. அது சார்ஜ் இல்லை, ரைட்டில் அந்தா அந்தா அவளே சத்த நேரம் செத்துறான். இப்போ வந்து போர் வேலை வெளியில் கிடக்கடா, கூடைக்கில் இருக்குது. போர் வேலை எடுத்து வந்துடுறேன் நண்பர்களே. போர் எடுத்து வந்தாச்சு நண்பர்களே. கோட்டிக்கிட்டு தூங்க வேண்டியவேன், ஒத்திக்கிட்டு தூங்க. யார் இப்போ யார் இருந்தால் வந்து தொடச்சி விட்டாங்க. இப்போ உள்ள குப்பையாகுது. வீட்டுக்கு சுத்தாத்தமாக வச்சுங்கடா வீட்டை. ஏன்டா படுத்துறீங்க? ரொம்ப சின்ன ரூமாக இருக்குது. அடுத்தாட்டி பெரிய வீடாக வாங்குவீங்களா? அது ரெயின் கேம்பிங், ரெயினில் தண்ணி வந்து உள்ளே போகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வாங்கணும். வாங்கி போனாலும் மழை வெயில ஒரு நாள் வந்து கேம்பிங் போடுவோம் நண்பர்களே. இப்போ பொழுதுபோக்குக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா, இப்போ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றே முடியாது. கேம் முதல் விளாட்லாம், படம் கடன் பார்க்கலாம். படம் போட்டோம்னா காப்பி ரேட் வந்து அதில் வந்துடும். ஒன்றே முடியாது. என்ன மணல் வலை வருது? மணல் இல்லை, போர்வையில் மணல் வலை வருது இல்லை. ஏன்ட்டு வருது எனக்கு துவச்சி தெரியாதானே வந்து செத்தேன். சரி, 2 வாரத்துக்கு முன்னாடியே துவச்சி போடுறாங்க வீட்டில். வாடை வருதுன்னு ஊற்றியா அஞ்சலி குப்பீர்னு வருதுடா மணல். எனக்குலாம் அந்த சரி இல்லை இருக்கும். குட் நைட், தூங்க போகிறோம். பாய் பாய். போத்திக்கிட்டு தூங்கலாம் அவனே. நல்லா தூக்கம். ஓகே நண்பர்களே, நான் காலையில் சந்திப்போம். எல்லாருக்கும் குட் நைட், குட் பாய்.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் காலையில் எதாச்சும் பார்ப்பேன் நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு. காலையில் எதாச்சும் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, குட் நைட். பாய். பாய். லைட் ஆஃப் பண்ணிடவா? ஆஃப் பண்ணிடு. அமர்த்திட்டேன், வீடியோ அமர்த்திடுறேன். நண்பர்களே 5:40 ஆயிடுச்சு. இன்னும் வெளியில் இருட்டாக தான் இருக்குது நண்பர்களே. நேற்றுங்க 5:45 ஆயிடுச்சு. வெளியில் என்ன இருட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே காமிக்கிறேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சு நண்பர்களே, விடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது காலையில். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி 6:30 இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு காமிக்கிற டயத்தை மணி 6:24 நண்பர்களே. சூப்பராக விழுந்துருச்சு. இப்போ தான் ஒரு ஆள் தூங்கி எழுந்திரிச்சிட்டியாடா? சூப்பராக படுத்து தூங்குறேன். என்ன பார்த்திங்கன்னா என்ன சூரியன் வரல நண்பர்களே. வந்து நம்ம சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறமா கிளம்புவோம்னு இருக்கோம். நைட்டு தான் தூக்கமே வரல. ரொம்ப நாள் கழித்து புத்தகத்துலேருந்து படுத்தோடனே கொஞ்சம் தூங்க முடியல. நைட்டில் 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு முழிப்பு வந்துருச்சு. எடுத்து பார்க்கலாம். மணி 2 மணி தான் வீடியோவில் காமிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துலலாம் தூக்கமே இல்லை நண்பர்களே. சரி, சன்ரைஸ் வந்தோன்னே உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறமாட்டி நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். என்ன சரி, தூங்கிட்டேன் நண்பர்களே. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லை. சரி, நேரம் படுத்திருப்போம். மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. இன்னும் சன்ரைஸ் வரல. இன்றைக்கி சன்ரைஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் மேகமூட்டமாக இருக்குது வேறு. சூரியன் வருமானு வேறு தெரியல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சன்ரைஸ் எடுத்து போடுறேன் நண்பர்களே. மணி 6:45 ஆயிடுச்சு நண்பர்களே. தெரியுதா உங்களுக்கு? இப்போதான் அம்மாவில் எந்திரிச்சிருக்காப்புல. சூரியன் வருமானு கேட்டால் இன்றைக்கி வராதுன்னு நினைக்கிறேன். என்னால் சன்ரைஸ் காட்ட முடியாது போல். லைட்டாக அப்போ தான் அங்கே தெரியுதா? மேகத்துக்குள்ளே கடந்து வரும் போல். இதுக்கு நேரம் தான் லைட்டு வெளிவட்டம் தெரியுது. வந்துச்சுன்னா காமிக்கிறேன் நண்பர்களே கண்டிப்பாக. வாடா, எந்திரிச்சு வாடா. நம்ம டென்ட்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வைப்போம் மடித்து. வேறுங்க நைட்டு ஃபோட்டோ கூட அப்படி கிடக்கு. சாப்பிட்டாங்க, படுத்தாங்க, வேலை முடிஞ்சிச்சு. எதையுமே எடுத்து வைக்கல. என்னடா எப்படி கொண்டாந்தாலும் அப்படியே கிடக்கிற. தோசைக்கல்ல கூட எடுத்து வைக்கலடா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் மட்டும் கொண்டு போங்க நண்பர்களே. சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கவங்க தெரியுதா? ஒரு 2 செகண்டில் மேலே வந்துடும் சூரியன் ஃபுல்லாக. கேமராலாம் எடுக்கிறேன், இதில் எடுக்கிறேன். கேமராலாம் எடுக்கிறேன், அப்போ நல்லா தெரியும்.
கொஞ்ச நேரத்தில் வந்துடும்டா வெளியில், ஒரு 5 செகண்ட்லேயே வந்துடும். கோபுரம் லாங்காக தெரியும், இப்போ அதனால் ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. பனைமரத்துக்கு நேரம் சூப்பராக தெரியுது. நல்ல வேலைக்கு ஒரு செகண்ட் மிஸ் பண்ணியிருப்பேன்டா. பயங்கரமாக இருக்குடா காலையில் எழுந்திரிச்சு சன்ரைஸ் செமையாக இருக்கு நண்பர்களே. நீ இப்போ தானே மொதல் பார்க்குற? இல்லை, நான் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கேன். டெய்லி 7 மணிக்கு வரும். இப்போ மணி எத்தனை? 7 மணி. ஓகே நண்பர்களே, எனக்கு கொஞ்சம் இருக்கு. வந்துச்சே, உட்காந்துக்கிறேன் கீழே. என்ன மாதிரி ஃபுல்லாக வந்துருச்சுடா. அவ்வளோதான் என் நண்பர்களே, எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருந்துச்சுன்னு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் நேரத்தில் மிஸ் பண்ணியிருப்பான். உள்ளே இருந்து வந்து டக்குன்னு வந்துச்சு. மேலே ரவுண்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்க, நல்லாதான் இருக்குது. ஓகே நண்பர்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக சன்ரைஸ் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி தான் இப்போ சன்ரைஸ் சன் இருக்கேன். மேகத்தில் திரும்ப போயிட்டு மறைய போகுது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்ப எவ்வளோ வேகத்தில் வந்துச்சு அவ்வளோ வேகத்தில் மேகத்தில் போக போகுது. ராக்கெட்டா? ஆமாம். இப்போ வந்து நம்ம வந்து கேம்பை வந்து பிரிச்சுட்டு கிளம்ப போகிறோம். கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ சன்ரைஸ் வந்து ஃபோனில் எடுத்தேன், கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கான். எடுத்து ப்ளே ஆகிட்டு இருக்கு பாருங்க. சரி வா, எடுத்து வச்சுருமா? நாங்கள் எடுத்து வச்சுருவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ இங்கிட்ட வெளிச்சம் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட்டுக்கெல்லாம் எடுத்து பேக்கிங் பண்ணியாச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். சூரியன் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு, மேகத்தில் போயிடுச்சு உள்ளுக்க காணும். இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து கிளம்ப போகிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய் பாய்.